ஹாய். ஸோ 1 வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்கேல்ப் வந்து இன்னைக்கு கிளீனா இருக்கு. 1 வீக் முன்னாடி அவ்ளோ நெறைய பொடி பொடியா ஸ்கேல்ஃப்லாம் வந்து ட்ரை ஆயிட்டு, ஃப்ளேக்கியா வந்து எடுத்துட்டு வந்திருந்தது பவுடர் மாரி. ஸோ அத நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணேங்கிறத நான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்றேன். சப்போஸ் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான பிரஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு வரும். ஸோ இன்னைக்கு டாண்ட்ரஃப் எப்படி வருதுங்கிறது ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அதோட சொல்யூஷன பக்கம் முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு டாண்ட்ரஃப் ஏன் வருது அப்படின்னா, ஆக்சுவலா வந்து டாண்ட்ரஃப் ட்ரைனஸால வருது. இது வந்து ஒரு மெயின் ரீசன். நீங்க எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளார ட்ரையா இருக்கீங்களோ, அது அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்ம ஹேருக்கும். நம்ம ஸ்கேல்ப் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சுரும். உள்ளுக்குள்ள ஹைட்ரேட்டிங்கா இருந்தீங்கன்னா, ஸ்கேல்ப்பும் வந்து ஹெல்தியா இருக்கும். ஸோ ட்ரைனஸ் இஸ் த ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ். எந்த அளவுக்கு மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்குமோ, அப்ப வந்து நம்ம கட்டும் டேமேஜ் ஆகும். கூடவே வந்து கட் கூட கனெக்ஷன் ஆனது தான் பிரெயின். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பிரெயினுக்கு போகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஸ்கேல்ப் ட்ரைனஸ்க்கு அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இன்டைரக்ட்லி. ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமான ஜங்க் ஃபுட், சுகர் ஃபுட்ஸ் இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். நெறைய ஜங்க் ஃபுட், சுகர் ஃபுட்ஸ் இது மாரியெல்லாம் எடுத்துக்கும்போது நம்ம ஸ்கேல்ப் ஆட்டோமேட்டிக்கா ட்ரை ஆகும். நம்மளோட ஃபேஸ்ல நெறைய ஆக்னீஸ் வரும். ஸோ இது ஒரு மெயின் ரீசன். அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எக்ஸஸ் ஆயில் வந்து அப்ளை பண்றது. குளிக்கிறதுக்கு 20 நிமிஷம் முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணி, மசாஜ் பண்ணி குளிச்சிங்கன்னா அது ரொம்ப ஹெல்தி. இன்கேஸ் நீங்க அப்படியெல்லாம் பண்ணாம ஒரு நாள் முழுக்க, 2 நாள் முழுக்க நீங்க வந்து எண்ணெய வச்சுட்டு சுத்திட்டு இருக்கீங்க, வெயில்ல போறீங்க, வெளியிலலாம் போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு வரீங்கன்னா, அந்த அழுக்கெல்லாம் வந்து சேரும் நம்ம ஸ்கேல்ப்ல. அந்த ஆயில் மேல லேயரா வந்து படிஞ்சு, அந்த இடத்துல வந்து ஃபங்கல் வந்து குரோத் ஆகும். அந்த ஃபங்கல் எல்லாம் அந்த அழுக்க சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசியில நம்ம ஸ்கேல்ப்பையும் சாப்பிட்டு அந்த இடத்துல ஒரு மாரி இச்சிங், இரிட்டேஷன் எல்லாத்தையும் கொண்டு வந்துரும். ஸோ இந்த இச்சிங், இரிட்டேஷனால தான் நம்ம நெறைய வந்து தலைய போட்டு சொரிஞ்சுக்கிட்டே இருப்போம் கண்றாவியா. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னா, தலையில ஆயில் வைக்கிறத ஃபர்ஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுங்க. அவாய்ட் பண்ணுங்க டே டைம்ல. குளிக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிட்டு குளிக்கலாம். ஸோ அது ஒன் ஆஃப் த குட் சொல்யூஷன் எனக்கு தெரிஞ்சு. இம்யூனிட்டி வந்து வீக்கா இருந்ததுனாலும் இந்த டாண்ட்ரஃப் வந்து வரும். ஏன்னா வந்து நார்மலா நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் பக்கம் போயிட்டா நம்மளுக்கு சத்து எங்கேருந்து கிடைக்கும்? சத்து வந்து கிடைக்காது. அந்த சத்து எதுலேருந்து வருதுன்னா, குட் ஃபுட் சாப்பிடும்போது, ஹோம் பேஸ்டு ஃபுட் சாப்பிடும்போது, ஹெல்தியான பேலன்ஸ் டயட்ட வந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு இம்யூனிட்டி வந்து பில்டப் ஆகும். ஸோ அதனால தான் சொல்றது இந்த சுகரி, ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாமே வந்து கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். ஸோ ஒரு நாளைக்கு உங்களோட வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி மினிமம் ஒரு 2 லிட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 2 லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்ணி எந்த அளவுக்கு நீங்க லேகிங்கா இருக்கமோ, அந்த அளவுக்கு நம்ம உடம்புல நெறைய பிரச்சனை வந்து கொண்டு வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நெறையா குடிச்சிட்டு நல்லா ஒரு 8 மணி நேரம் தூங்குங்க. அப்பதான் வந்து உங்க ஸ்ட்ரெஸ் குறையும். ஸோ இது எல்லாமே நான் சொன்னதெல்லாம் வந்து ஒண்ணோட ஒண்ணு இன்டர் கனெக்ட் ஆன மாரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம பாடி முடிஞ்ச அளவுக்கு நெறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க பாருங்க. அதில நெறையா உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எடுக்க எடுக்க விட்டமின்ஸ் நெறையா இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட இம்யூனிட்டி வந்து நல்லா பில்டப் ஆகும். அது போக உங்களோட ஹேர் வந்து நல்லா ஹெல்தியா இருக்கும். ஸ்கேல்ப்பும் ஹெல்தியா இருக்கும். ஸோ அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ஷான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றது. நீங்க வந்து ரொம்ப இப்ப வந்து டெய்லி ஜிம் எல்லாம் போறவங்க, ரொம்ப நெறைய வேர்த்து ஊத்துற மாரி இருந்ததுன்னா, அவங்க வந்து டெய்லியுமே வந்து தலை குளிக்கலாம். மைல்டான ஒரு ஷாம்பு போட்டு. அந்த ஷாம்புவும் வந்து சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்புவா இருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா இருந்ததுன்னா, சல்ஃபேட் இருக்கிற ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் உங்க ஸ்கின் வந்து ஸ்கேல்ப் வந்து ட்ரைனஸ் ஆகிட்டே இருக்குன்னா, சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுவும் வந்து நீங்க ஒரு வாரத்துக்கு 3 இல்ல 4 தடவ வந்து கட்டாயம் ஹேர் வாஷ் பண்ணணும். மேக்ஸிமம் 3 தடவ. ஏன்னா 2 நாளைக்கு ஒரு தடவன்னு பார்த்தீங்கனாலும் 6 நாளைக்கு கவர் ஆயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு 3 தடவ ஹேர் வாஷ் கட்டாயம் எடுக்கணும். வந்து வீட்டிலேயே என்ன மாதிரியான ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைட்டு ஃபுல்லா இந்த வெந்தயம் ஊற வச்சு, அந்த வெந்தயத்த ஒரு பேஸ்ட் மாரி அரைச்சு, அத நீங்க வந்து அப்ளை பண்ணி ஒரு 1 ஹவர் வச்சிருந்துட்டு, அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணலாம். ஸோ வெந்தயம் வந்து நார்மலா நமக்கு கூலிங் சென்சேஷன் வந்து தரும். ஸோ நீங்க ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ட்ரைனஸ் எல்லாம் போயிட்டு, நல்லா சாஃப்ட்டான ஸ்கேல்ப் வந்து இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். செகண்ட் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, வார்ம் ஆயில் போட்டு ஹேர்ல நல்லா மசாஜ் பண்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். நான் இப்போதைக்கு இந்த ஒரு வாரம் எனக்கு அவசரமா கொஞ்சம் வெளியில போற வேலையெல்லாம் இருந்தது. கொஞ்சம் ஃபங்ஷன்லாம். இந்த டாண்ட்ரஃபோட போய் அங்க எல்லார் முன்னாடியும் சொரிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெசிடேஷனா இருந்தது. ஸோ அதனால சொல்லிட்டு டாண்ட்ரஃப் ஷாம்பு வந்து நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ அது ஒரு 2, 3 இயர்ஸ் முன்னாடி எனக்கு சிக்கன் குனியா வந்தப்போயும் டாண்ட்ரஃப் வந்து வந்தது. ஸோ அந்த டயத்துலயும் வந்து நான் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணேன். ஸோ அந்த டயத்துலயும் நான் இந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அகைன் நான் இப்ப வந்து டாண்ட்ரஃப் பிரச்சனையினால யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. இந்த ஸ்கேல்ப் ப்ரோ ஷாம்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்ட்டிகுலரா ஹோம் ரெமெடி வந்து மோஸ்ட்டா ப்ரிஃபர் பண்ணாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் உள்ள இன்டேக் பண்ண பார்ப்பேன் தவிர, வெளியில பூசிக்கிற மாரி எதையுமே பண்ண மாட்டேன். எனக்கு ஒத்தும் வராது. எனக்கு என்னமோ அது வந்து அது மேல அவ்வளோ நம்பிக்கை இல்லன்னு சொல்லலாம். நெறைய பேருக்கு அது ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆகுறவங்க பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டா எனக்கு ஒர்க் ஆகாது. அதனால நான் அதெல்லாம் ட்ரை பண்ண மாட்டேன். சப்போஸ் உங்களுக்கு
உங்களுக்கு அதிகமாக டேண்ட்ரஃப் இருந்ததுக்கப்புறம் நீங்கள் ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. அது இன்னும் ட்ரிகர் பண்ணி தான் விடும், அதிகப்படுத்தி விடும். முடிஞ்ச அளவுக்கு டேண்ட்ரஃப் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ண பாருங்கள். ஒன்ஸ் வந்துச்சுன்னா இந்த ஸ்கேல்ப் ப்ரோ இருக்கு இல்லையா, ரொம்ப ஜென்டில், ரொம்ப சூப்பரான ஒரு ஷாம்பூ. மோஸ்ட்டாக இது வந்து மெடிக்கல் ஷாப்பில் தான் கிடைக்கும், அமேசானில் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப் ப்ரோ, ஃபோட்டோ வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து 2 சைஸில் இருக்குது, 100 ml அண்ட் 200 ml. 100 ml வந்து பார்த்தீங்கன்னா ₹220, 200 ml பார்த்தீங்கன்னா ₹400. இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு நான் சொன்ன மாதிரி 3 தடவை குளிக்க போகும்போது ஒரு பவுலில் கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் ஷாம்பு எடுத்துக்கோங்க, 2-3 ஸ்பூன் தண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் அந்த கப்பில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட வெட் ஹேரில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். நல்லா இப்படி அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கேல்ஃபில் பத்தா இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நல்லா ஊறி வெளியில் வரும் நம்ம மசாஜ் பண்ணும்போது. மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. நீங்கள் உடம்புலலாம் குளித்ததுக்கப்புறம் இதை வந்து ஹேரை நீங்கள் வாஷ் பண்ணால் போதும். அந்த ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஹேரில் நல்லா போய் ஊறி அந்த அழுக்கெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வரும், டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம். இந்த மாதிரி வந்து ஒரு 1 மந்த் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். வாரத்துக்கு 3 தடவை அந்த மாதிரி 1 மந்த் யூஸ் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்கள் டேண்ட்ரஃப் வந்து சூப்பராகவே குறைஞ்சி நல்லா க்ளீனான ஸ்கேல்ஃபாக இருக்கும். இந்த பப்ளிக் பிளேஸில் போகும்போது இந்த மாதிரி சொரியறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இருக்காது. சப்போஸ் நீங்களும் என்ன மாதிரி சொரியறது இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஷாம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பசங்களுக்கும் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ 10 வயசுக்கு மேலே இருந்த கேர்ள்ஸு, பாய்ஸு யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பெரியவங்களையும் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் யார் வேணாலும், பொடுகு பிரச்சனை இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஹோம் ரெமெடி விருப்பம் இருந்தால் உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்டாக ஒர்க் ஆகாது ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்கவங்களுக்கு. டேண்ட்ரஃப் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். டேண்ட்ரஃப் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அது எதுக்குமே அடங்காது. நம்ம இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு போட்டால் மட்டும்தான் அது வந்து கிளியர் ஆகும். ஸோ இது வந்து ஒரு டாக்டர் அட்வைஸ் கொடுக்குற ஒரு ஃபார்மசி ப்ராடக்ட்டுங்கிறனால உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களோட தெரிஞ்சவங்க யாருக்காவது இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பல இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ டாடா பாய்.